பலுசிஸ்தான் தனி நாடா உருவாக போகுதுங்கிற அறிவிப்பு மிக விரைவில் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப காட்டு தீ மாதிரி பரவுது. இது எதனால பரவுது? இந்தியா கசிய விடுதா? அமெரிக்கா கசிய விடுதா? காரணம் இந்த 2 நாடுகளோட துணை இல்லாம பலுசிஸ்தான் விடுதலை அப்படிங்கிறது வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அதே சமயம் நம்ம பாகிஸ்தானை பலம் இழக்க வச்சாலும் வாய்ப்பு இங்க ஜாஸ்தி ஆயிரும். அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா, என்ன நடந்துச்சு அப்படின்னா, பாகிஸ்தான்ல உள்ள கட்சியோட தலைவர் ஜமாத் அப்படிங்கிற ஒரு கட்சியோட தலைவர் ரகுமான் எம்பியா இருக்காராட்டுக்கு, அவரு ஒரு விஷயத்த பெருசா பேசுறாரு. அதாவது பலுசிஸ்தான் விடுதலை தனி நாடுன்னு அறிவிச்சு விடுதலையாகி போகுது. அதை ஐநால வச்சு அறிவிக்க போறாங்க. ஐநாவும் ஏற்க போகுது. எல்லா நாடும் அவன் என்ன வேலையை இப்ப ஆப்கான்ல செய்யற மாதிரி தூதரை வைக்கிறோம் வைக்கல அப்படிங்கிறது இல்லாம தனியா ஒவ்வொருத்தனும் டீல் போட்டு போற மாதிரி பலுசிஸ்தானும் நகரப்போகுது. எப்படி பங்களாதேஷ் பிரிஞ்சு போச்சோ அப்ப ஏதோ கிழிச்சு புடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆடிக்கிட்டு தெரிஞ்சோமோ, அதே மாதிரி அதை விட அன்னைக்காச்சும் கிழிச்சு புடுவோம்னு ஆடிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அது கூட செய்ய முடியாது. வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஆனா பலுசிஸ்தானை தனி நாடாக அறிவிக்கிறோம், ஐநா ஏத்துக்குது அப்படின்னு சகலமும் இன்டர்நேஷனல் ரீதியில நடக்க போகுது. அதுக்கான ஏற்பாடுகளை சில நாடுகள் தீவிரமா பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். எந்த நேரத்திலையும் அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த பாகிஸ்தான்லயும் பேசும் பொருள். பாகிஸ்தானை தாண்டியும் எல்லா பக்கமும் பேசும் பொருள். ஏன் அப்படின்னா ஐநால அறிவிக்க போறார்கள் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்தியா அமெரிக்கா ஏற்கனவே இறங்கி வேலைகளை செஞ்சிருக்கணும். இல்ல இந்த பைப்லைங்க செய்ய போறாங்க, உங்ககிட்ட என்னடா கணக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆளு என்னத்தையோ ஸ்மெல் பண்ணி போட்டு உடைச்சிருக்கணும். எது நடந்தாலும் பலுசிஸ்தான் தனி நாடா போறது சிறப்பான விஷயம்தான். அவர் அதோட நிறுத்தல. உன்னமும் பல பகுதிகளை உடைக்கிறதுக்கு தயாராயிட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த உன்னமும் பல பகுதிகளை உடைக்க அப்படிங்கிறது ஆக்கிரமிப்பு காஷ்மீரை ஏது கோட் பண்ணிருக்கலாம். அப்ப 2 அப்ப பல அப்படின்னா இன்னும் ஒரு பகுதி இருக்குன்னு கூட சொல்லியிருக்கலாம். அப்ப இன்னும் பல பகுதிகள்னா 5 எல்லாரு கணக்கு ஒரு 5ஆ பிரிக்கலாம் அப்படிங்கிறத நடந்துருமோ, நடந்தே தீரும் அப்படிங்கிறத இவ்வளவு தூரம் பதட்டமாகிறார்கள். அப்ப இந்தியா அமெரிக்காவோட வேலையோட வேகம் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆயிருச்சு. ஏன் அப்படின்னா இந்த பலுசிஸ்தான் என்னைக்கோ விடுதலையாகி போயிருக்கும். முட்டாள்தனமா சர்வதேச அரசியல்லாம் நிறைய கோமாளித்தனத்தை நம்மளும் பண்ணியிருக்கோம். அண்ணன் அமெரிக்காவும் பண்ணியிருக்கான். அதனால்தான் இரட்டை கோபுர தாக்குதல் இப்ப வரை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது தனிக்கதை. பலுசிஸ்தான் ராணுவம் பெரிய அளவுல வளர்ந்து வரும்போது இந்தியா கை கொடுக்கல, கண்டுக்கவும் இல்லை. அமெரிக்காவும் கை கொடுக்கல, கண்டுக்கல. அவனுங்களை பெருசா எதையுமே ஏத்துக்கல. ஐயா சாமி இவனுங்க எங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பாகிஸ்தானுக்கு உதவிகள் பண்ணி அவனுங்களை அடிக்கிறதுக்கு பெரிய அளவுல உதவிகள் பண்ணார்கள். அது மட்டும் கிடையாது, அவர்களோட ஃபண்டிங் சோர்ஸையும் பெரிய அளவுல தடை பண்ணார்கள். இந்த வேலையை தான் இவனுங்க நல்லா அழகா பண்ணிடுவாங்களே. இந்த அமெரிக்கா பண்ணோடனே பின்னாடியே நானும் ஒருத்தர் இருக்கேன் தெரியுமா, அந்த பகுதியெல்லாம் ஒரு காலத்துல ஆண்டேன். எப்படி போர் புரிஞ்சா சூழ்ச்சி புரிஞ்சா அதெல்லாம் தேவையில்லை இப்ப அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டனும் தன் பங்குக்கு இறங்கி வேலை செஞ்சுச்சு. நிறைய நபர்கள் மேல தடைகள், இவர்களோட ஃபண்டிங் சோர்ஸை முடக்கினார்கள். இவர்கள் சார்ந்த பிரச்சனைகள். பலுசிஸ்தான் ஏன்ப்பா விடுதலை வேணும்னு கேட்கிறான். ஐயா சாமி அவனுங்களுக்கு ஒண்ணுமே இவனுங்க பண்றது இல்ல. அதே சமயம் அங்க உள்ள வளங்களை திருடிட்டு போய் இவனுங்க தின்னுகிட்டு இருக்காங்கிறதா குற்றச்சாட்டு. உண்மையும் கூட. அந்த மக்களோட அடிப்படை வசதிகளை கூட நிறைவேற்றுறதே இல்லை. அதை பத்தி வெளியில பேசுறதே இல்லை, வாயை துறக்கிறதே இல்லை. அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. பக்கத்துல உள்ள இந்தியாவும் பெருசா அதை கண்டுக்கவும் இல்லை, சப்போர்ட் பண்ணவும் இல்லை. அங்க ஒரு பிரச்சனை நடக்கிறதே இவனுங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி உட்கார்ந்துருந்த காலங்களும் இருந்துச்சு. இப்ப அப்படி கிடையாது. இப்ப இந்தியா ரொம்ப தீவிரமா பல விஷயங்களை ஆப்ரேட் பண்றோம். இதுக்கு கொஞ்சம் முன்னால இவர்களோட பிரச்சனையை காது கொடுத்து கேட்போம். ஏன்னா இப்ப பாகிஸ்தான் நமக்கு தேவையில்லை. அப்ப பாகிஸ்தானை சுத்தி என்ன பேசுறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு அமெரிக்கா மாறின காலகட்டம் கொஞ்சம் முன்னாடி. இருந்தாலும் தாலிபான்கள் கொடுக்குற தலைவலியே ஜாஸ்தியா இருக்கு. போதும், இது தேவைப்படும் போது ரிமோட்ல ஆன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இதை விட்டுட்டார்கள். இப்ப ட்ரம்ப்போட நிர்வாகம் வந்ததுக்கு அப்புறம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயம் இந்தியா ரொம்ப நாட்களா அந்த பகுதிகளில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. காரணம் நம்ம ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நோக்கி போகும்போது பல இடங்கள்லயும் ட்ரிகர் இருந்தா இவனால சுத்தமா ரியாக்ட் பண்ணவே முடியாது. இவ்வளவு ட்ரிகர்களை உருவாக்கும் போது கூத்து கோமாளி மாதிரி ஆப்கான்ல போய் சண்டை போட்டா ஏதாச்சும் யாராச்சும் பிச்சை போடுவார்கள் அப்படின்னு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கார்கள். ஆனா ராணுவம் முழு நேரமா வேலையா இப்ப அதைத்தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கு. ஆப்கான்ல போய் எப்படி சண்டை போடுறது,
அதுக்கு யார்கிட்ட இருந்து பிச்சை வாங்குறது, இதை நோக்கி போறார்கள். அதே மாதிரி இந்தியாவுக்கு தலைவலி நம்மளால கொடுக்க முடியாது, கொடுத்தா மிதிக்கிறாங்க, பங்களாதேஷ் வழியா கொடுப்போம் அப்படின்னு அங்கிட்டும் கொஞ்சம் ரவுண்ட் அடிக்கிறாங்க. ரெண்டு பக்கம் போற வண்டிக்கும் டீசல் செலவு எவன் கொடுத்தாங்கிறது தான் இப்ப விஷயம். அநேகமா சீனா நரிப்பையை தான் கொடுத்துருக்கான், அமெரிக்கா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே இருந்த அமெரிக்கா கொடுத்திருந்தாலும் ட்ரம்ப் இந்த யுஎஸ்ஏலாம் தடை பண்ணார்ல, அதோட ஜோலி முடிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி வரக்கூட வாய்ப்பு. அதுக்கு முன்னாடி கேவலப்பட்ட பயலுக அங்க உள்ள தீவிரவாத இயக்கங்களுக்கெல்லாம் தந்து தானே வச்சிருக்காங்க. இராணுவத்துக்கு தர எவ்வளவு நேரம் ஆகும்? நேரடியாகவும் தருவாங்க வெக்கமே இல்லாம. இராணுவம் நடத்துற ஒரு டஜன் கம்பெனிகளுக்கும் வெக்கமே இல்லாம தரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப அந்த ஏடு நின்னனால இவனுங்க டீசல் செலவுக்கு சீனாவை நம்பிதான் இருக்கணும். சீனா பிச்சை போட்டாதான் உண்டு. அங்க இருந்து பிச்சை வாங்கி தான் இந்த 2 பகுதியில ரவுண்ட் அடிச்சுட்டு திரியிறாங்க. ஆனா உண்மையான பஞ்சாயத்து அப்படிங்கிறது பலுச்சிஸ்தான்ல வெடிக்க போகுது. ஒடிஞ்சு எந்திரிச்சா ஐநால சொல்லிடுவாங்க, இங்கே பெரிய கேலி கூத்தா போயிரும் பாத்துக்க அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டு எம்பி, மதம் சார்ந்த கட்சி வச்சிருக்க ஒரு தலைவனே உளர ஆரம்பிச்சிட்டான் ரோட்லையும் பாராளுமன்றத்திலையும். இதெல்லாம் பத்தாது, பாகிஸ்தானை 5 துண்டா உடைக்கிறதும் சரி, ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல முழுசா மீட்டு இந்திய கொடியை பறக்க வைக்கிற நேரங்கள்லையும் சரி. ஏற்கனவே இந்த பயிலுக பேண்ட் அவுத்துட்டு வந்து சரண்டர் ஆனவனுங்க தான். அதனால இவனுங்க சட்டையை கிழிச்சுக்கிட்டு அலையிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் அளந்துக்கங்கடா. ஒருத்தனையும் லண்டன் பக்கம் தப்பிச்சு போக விடக்கூடாது, அதையும் சேர்த்து முடிச்சிடணும். அப்பதான் முழு அளவுல திருப்தி கிடைக்கும். யாருக்கு? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும். நன்றி, வணக்கம்.